ஏஞ்சல் திருமண தகவல் மையம். இங்கு இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட சரிபார்க்கப்பட்ட தமிழ் பேசுகின்ற கிறிஸ்தவ மணமகன் மற்றும் மணமகள் இருக்கின்றார்கள். மேலும் கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கும் மனைவியை இழந்து இருக்கிற ஒவ்வொரு கணவர்களுக்கும் எங்களிடம் ஏற்ற வரன்கள் உண்டு. சபை பாகுபாடு இன்றி விரும்புகின்ற தகவல்கள் எங்களிடம் உள்ளது. வீட்டில் இருந்தபடியே நீங்கள் விரும்பும் வரன்களை வாட்ஸ்அப் மூலமாக பார்க்கலாம். இதை குறித்து நீங்கள் மேலும் தெரிந்து கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள் 9600482501 மற்றும் 9789215567. மேலும் தொடர்புக்கு ஏஞ்சல் திருமண தகவல் மையம், CDM AG சர்ச், மதுரை. குடும்பம் கட்டப்படாவிட்டால் ஒவ்வொரு வாரமும் குடும்பத்திற்கான அபாயங்களை குறித்து நாம் கேட்டுட்டு வரோம். நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க. மிக குறிப்பாக குடும்பம் தொடர்பான ஏதாகிலும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தயங்காமல் கீழே கொடுக்கப்படுகிற அலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். முடிந்தவரை உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். இன்றைக்கு மற்றும் ஒரு வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கைக்கு எதிரான அபாயம் ஒன்றை நாம் எழுப்பி அதற்கான தீர்வை நம்முடைய அன்பு போதகர் அப்போஸ்தலர் ஜோசப் பாலச்சந்திரன் அவரிடத்தில் கேட்க போகிறோம். வணக்கம் பாஸ்டர். கடந்த நாட்களில் சந்தேகம் என்கின்ற ஒரு அபாயம், அப்புறம் லேக் ஆஃப் கம்யூனிகேஷன், தொடர்பு கொள்வதில் இருக்கக்கூடிய சில அபாயங்கள், இப்படி வரிசையாக பேசிட்டு வந்தோம். அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு அபாயமாக நான் கருதுவது முன்னுரிமை கொடுப்பதில் இருக்கிற அபாயங்கள். கணவன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமை எப்படி இருக்கணும், அந்த முன்னுரிமையில் தவறு நடக்கிற போது என்ன நடக்கிறது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. குடும்ப வாழ்க்கை என்று வரும் பொழுது தேவன் ஏற்படுத்திய குடும்பத்தில் மனைவியை சிருஷ்டிக்கும் முன்னாலே ஆண்டவர் மனுஷனுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். தாய் தகப்பனே இல்லை ஆதாமுக்கு. தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான். விடுறதுக்கு தகப்பனும் தாய் இல்லாத காலத்திலே ஆதாமுக்கு ஆண்டவர் மனுஷனுக்கு சொன்னார். அது தொடர்ந்து இயேசுவும் சுவிசேஷத்தில் அதே வார்த்தையை சொல்கிறார். நிருபங்கள் அப்போஸ்தலர்களும் அதே வார்த்தையை பேசுகிற 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாங்க. முதலாவது அபாயம் அந்த விட்டு விடாமல் இருக்கிற அபாயம், அந்த அட்டாச்மெண்ட்டு விடாமல் இருக்கிற அபாயம். அதுக்காக தகப்பனையும் தாயையும் அலட்சியம் பண்ண வேண்டும் என்றல்ல, அந்த அட்டாச்மெண்ட்டை விடாமல் இருக்கும் பொழுது குடும்பத்தில் அங்கே இசைவு வருவதற்கு பதிலாக அசைவு வந்து விடுகிறது. அதனால் கல்யாணம் பண்ண பிறகு எல்லா கணவனும் மனைவியும் கடவுளுக்கு அடுத்தால் போல் தன் வாழ்க்கை துணைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அந்த பிளேஸில் வேறு வேலையோ நண்பர்களோ ஈவன் பிள்ளைகளோ வராதபடி ஒரு கணவனும் மனைவியும் கவனமாக முன்னுரிமை கொடுப்பதில் கவனமாய் இருப்பார்களானால் அந்த குடும்பம் கட்டப்படும். குடும்பம் கட்டப்படுவதை குறித்து தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதனால் விட வேண்டியது அந்த அட்டாச்மெண்ட்டை ஒழிய அவங்கள நெக்லெக்ட் பண்ணுவதோ அசட்டை பண்ணுவதோ இல்லை. அந்த வரிசை கிரமம் முன்னுரிமை கொடுப்பதில் மாற்றம் தேவைப்படுகிறது. திருமணம் வரை தகப்பனோ அல்லது தாயோ ஒரு புருஷனுக்கு அல்லது ஒரு வளர்ந்த மனிதனுக்கு முன்னுரிமையாக கருதப்படுறாங்க. ஆஃப்டர் மேரேஜ் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமையை இம்மீடியட்டாக மனைவிக்கு கொடுக்கும் பொழுது அதில் மனரீதியான சில சிக்கல்கள் ஒரு ஆடவனுக்கு வருது. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? மனச்சிக்கல் இருக்கலாம். ஆனால் இயற்கையாகவே என்னை பொறுத்தளவில் அது கடவுளே அப்படி வாழ்க்கை துணையை பார்ட்னரை கொடுப்பதுனால அப்படி அது கஷ்டமாகவே தெரியாது. கஷ்டம்
பெற்றோருக்கு இல்லாட்டா அம்மாவுக்கு ஒரே மகனாக வச்சுருக்க நான் அனுபவத்தில் பார்த்துருக்குறேன். இப்போ ஆண்களும் இல்லை பெண்களும் இல்லை, ஒரே மகன்னா அந்த தாய் அந்த மகன் மேலே உயிரே வச்சுருக்குறாங்க. கல்யாணம் பண்ண பிறகு அவங்க 2 பேரும் உட்காந்து நடுவில் வந்து உட்காந்துக்கிடுறாங்க. அந்த அட்டாச்மெண்ட்டை விட அவங்களுக்கு மனசு இல்லை. கல்யாணம் பண்ணுற வரைக்கும் இப்போ போன வாரம்னு ஒரு பிரச்சனை, ஒரு பெண் பார்த்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது முதலே சொல்லிட்டேன், இந்த மாதிரி அவருடைய தாய் ரொம்ப அட்டாச்மெண்ட்டு. அவர் வாலிபனாகி கல்யாணம் பண்ண போகிறாரு. இன்றைக்கும் அவருடைய துணிகளை கூட அவங்க துவைச்சி கொடுத்துட்ருக்காங்க. அவ்வளோ அட்டாச்மெண்ட்டு. என்ன சொன்னாலும் அம்மா அம்மா. நான் அவரை கடிந்து கொண்டேன், உங்களுக்கு நான் பொண்ணு பார்த்துருக்குறேன், அம்மான்னு சொல்லுவதை விட்டால் தான் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்க முடியும், இல்லாவிட்டால் குடும்பம் கட்டப்பட முடியாது என்று கடினமாக அவருக்கு என்னுடைய ஆவிக்குரிய அதிகாரத்தில் இருக்கிறதுனால நான் கடிந்து கொண்டேன். அது என்னை பொறுத்தளவில் கஷ்டம் இல்லை. நான் ஒரே மகனாக இருந்தாலும் அது எனக்கு கடினமாகவே தெரியல. ப்ரையாரிட்டி கொடுக்கறதுல ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு அட்டாச்மெண்ட்டை கொடுத்துட்றாரு. அதனால் அது முன்னுரிமை கொடுப்பது கஷ்டம் இல்லை, ஆனால் முன்னுரிமை கொடுக்க தீர்மானிக்கணும். நீங்கள் முன்னுரிமை கொடுக்கும்போது, மனைவி கொடுக்கும்போது மனைவி சைடில் சந்தோஷம். இந்த அப்பா அம்மாவை எப்படி ஒரு புருஷன் வந்து மேனேஜ் பண்ணணும், இந்த பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகன்றதுக்காக கேட்குறேன். முன்னுரிமை என்று சொல்லும் பொழுது அந்த முதலாவது இடத்தை அதை கொடுக்கறது. இப்போ ஆண்டவர் சொன்னார் அல்லவா, முதலாவது தேவண்ட ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அதுபோல் ஒரு கணவன் மனைவி ஜீசஸ் கடவுளுக்கு அடுத்தா போல் நெக்ஸ்ட்டு முன்னுரிமை கொடுப்பது தங்கள் வாழ்க்கை துணைக்கு கொடுத்துட்டா அந்த குடும்பம் கட்டப்படும். நான் பிறந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்படி சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். நீ நேற்று வந்தபடி என்னை பெற்று வளர்த்த அப்பா அம்மாவை நான் எப்படி விட முடியும், அவங்க தான் எனக்கு முக்கியம், இப்படி சொல்கிற குடும்பம் கட்டப்பட முடியாது. நான் கல்யாணங்களில் நடத்தும் பொழுது சொல்லிடுவேன், அப்படி விட முடியலன்னா நீ கல்யாணம் பண்ணாமல் இருப்பது நல்லது, குடும்பத்தில் வந்து சண்டை போட்டு கொண்டிருப்பதை காட்டிலும். அப்போ முன்னுரிமை கொடுப்பது என்பது மிக மிக முக்கியமானது. இதை கொடுக்கலன்னா வாழ்நாளெல்லாம் சண்டை, ஒரு மனம் வராது. அங்கே அது ஒரு பெரிய அபாயமாய் நான் பார்க்கிறேன். இந்த வருஷ கிரமத்தை அதுக்காக அப்பா அம்மாவை நான் அப்படியே உதாசீனம் பண்ண வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. பைபிளில் இப்போ தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை, தகவலுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கனம் பண்ணுகிறதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அதை செய்ய கவனமாக இருந்துட்டா தாய் தகப்பன் சரி பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்காங்கன்ட்டு அந்த இது வந்துடுவான். மனைவிக்கும் கொடுத்துக்கிட்டு தாய் தகப்பனை உதாசீனம் பண்ணால் அங்கேயும் பிரச்சனை வந்துடும். புருஷனை மையப்படுத்திய அந்த கேள்விக்கு நீங்கள் ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. பொண்ணுகிட்ட மனைவிட்ட வரலாம். சில மனைவிகள் திருமணம் முடிந்த உடனே கணவர்கிட்ட பேசுகிறத விட அவங்க அம்மாட்ட அதிக நேரம் பேசுகிறாங்க, இல்லை சகோதரிகிட்ட அதிக நேரம் பேசுகிறாங்க. அதை பற்றிய ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும். அது ஒரு பெரிய ரகசியம். ஒரு ஆண்களுக்கு அவங்க பெற்றோரோடு இருக்கிற அட்டாச்மெண்ட்டை காட்டிலும் பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அதனால தான் புருஷனுக்கு தகப்பனையும் தாயையும் விட்டுன்னு போட்டிருக்கிறது. சங்கீதம் 45 இப்படி சொல்லப்பட்டிருக்கு, வீட்டை மறந்து விடுன்னு இருக்குது. அதான் சொல்கிறேன், அது ரொம்ப இன்னும் கொஞ்சம் அதிகமாக விட்டு விடுவதை காட்டிலும் மறந்து விடுன்னு இருக்குது. ஆனால் ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. ஆனாலும் ஆண்டவர் வசனத்துக்கு பயந்து அந்த பெற்றோருக்கு அந்த புருஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை முதலிடம் கொடுத்து விட்டு பெற்றோருக்கு கொடுக்க வேண்டும். அது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் வேத வசனத்தின்படி அவர்கள் அந்த முன்னுரிமை சரிப்படுத்தி விட்டால் குடும்பம் கட்டப்பட முடியும். முடிந்தவரை பாஸ்டர் நிறைய மனைவிமார்கள் திருமணம் முடிஞ்ச உடனே நம்ம வந்து புருஷன் வீட்டில் இருக்கணும், அதுதான் நமக்கு வீடுன்ற மனநிலைக்கு வந்துடுறாங்க. இதை தாண்டி சில விதிவிலக்காக திருமணத்துக்கு பிறகும் சில ஆண்டுகள் வரை கணவர் கொடுக்கக்கூடிய நேரத்தை விட அதிகமாக தன்னுடைய உடன்பிறப்பு கொடுக்கும், தன்னுடைய தாய்க்கும் கொடுக்கும்போது இது சில குடும்பங்களை பாதிக்கிறதாக நான் பார்க்குறேன். அந்த மாதிரி நேரத்தை கொடுக்குற மனைவிமார்களுக்கு உங்கள் ஆலோசனை என்ன? அவர்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்க நேரம் கொடுப்பது தவறு இல்லை. அதிக நேரம் கொடுத்து கணவனுக்கு நேரம் கொடுக்காவிட்டால், நான் கண்ணால் பார்த்ததை சொல்கிறேன், சில தாய்மார் பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறார்கள், புருஷனை கனம் பண்ணுகிறதில்லை. புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஸ்தானத்தை கொடுக்காம பிள்ளைகளுக்காகத்தான் நான் வாழ்கிறேன், உயிரோடு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி
புருஷனை அவர்கள் அசட்டை பண்ணுகிற பொழுது குடும்பம் பாதிக்கப்படுகிறது. புருஷன் இல்லாமல் பிள்ளை வரல. பிள்ளைகளையும் நேசிக்கணும், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியத காரியங்களை செய்யணும். ஆனால் அதே சமயத்தில் புருஷனை விட்டு புருஷனுக்கு செய்ய வேண்டியதை சாப்பிட்டாங்களான்னு கவனிக்காமல் பிள்ளைகள் சாப்பாடு ஊட்டுவதிலேயே மிகுந்த கவனம் செலுத்தி பிள்ளைகள் சாப்பிட்றது தான் முக்கியம். புருஷன் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, சாப்பிடாட்டாட்டும் பரவாயில்லன்னா அங்கே முன்னுரிமை பாதிக்கப்படுகிறது. கட்டாயமாக புருஷனையும் கவனிக்கணும், பிள்ளைகளையும் கவனிக்கணும். இப்போ இந்த முன்னுரிமை கொடுக்குற விஷயத்தில் 2 பேருக்கு பங்கு இருக்குது. கணவனும் மனைவியும் கொடுக்க வேண்டிய முன்னுரிமை கடவுளுக்கு அடுத்தாப்பில் தங்கள் வாழ்க்கை துணை கொடுக்கணும். அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், பெற்றோருக்கு கொடுக்கணும், வேலைக்கு கொடுக்கணும், நண்பர்களுக்கு கொடுக்கணும். சில நண்பர்களுக்கு கூட முன்னுரிமை கொடுத்துட்றாங்க. அது குடும்பத்தில் பாதிப்பு ஏற்படுகிறது. அது சம்மந்தமாக அடுத்த தொகுப்பில் நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம இந்த கேள்விக்கான பதிலை நம்ம ஓரளவுக்கு நேயர்களுக்கு தெளிவுபடுத்திருக்கோம் நான் கருதுகிறேன். இதில் இந்த முன்னுரிமை கொடுக்குற விஷயத்தில் ஆன்மீக பார்வையிலும் உலக பார்வையிலும் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் ரத்தின சுருக்கமாக கணவனுக்கு மனைவிக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து தேவை. கணவனும் மனைவியும் முதலாவது கடவுளுக்கும் அவர் ராஜ்யத்துக்கும் முதலிடம் கொடுக்கணும். அதே போல் கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்க்கை துணைக்கு 2வது இடத்தை கொடுத்து, பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு அடுத்த இடத்தை கொடுத்து, அதற்கப்புறம் மற்ற வேலைகள் அந்த வரிசைப்படுத்துகிறதுல தான் பிரச்சனை வருது. அதில் கவனமாக இருப்பார்களானால் அந்த குடும்பம் கட்டப்படும். கணவன் மனைவிக்கும் அந்த ஒரு மனம் என்பது அவங்க 2 பேரும் ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஒரு மனம் வருகிறது, ஒரு மனம் உள்ள குடும்பம் கட்டப்படுகிறது. முன்னுரிமையை சரிப்படுத்தும் பொழுது குடும்பம் கட்டப்படுகிறது. இந்த குடும்பம் பிரிந்து விடாமல் இருப்பதற்கு அல்லது குடும்பம் பாதிக்கப்படுவதற்கு காரணமான இந்த முன்னுரிமை கொடுக்கக்கூடிய விடயத்தில் உங்களுடைய அனுபவமான வார்த்தைகள் மிகவும் தெளிவை கொடுத்துருக்குன்னு நம்புகிறோம் பாஸ்டர். மற்றொரு குடும்பத்துக்கு விரோதமான அபாயத்தை அடுத்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் அந்நியர்களுக்கு இடம் கொடுப்பது, கணவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை அல்லது மனைவிக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை அந்நியர்களுக்கான அந்த ரூம்ஸை நம்ம வடிவமைத்து கொடுக்கும்பொழுது அது எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை நீங்கள் அடுத்து சொல்லணும்னு எதிர்பார்க்குறோம். நேயர்கள் நிச்சயமாக அடுத்த அந்த கேள்வியில் தெளிவு பெறுவார்னு நம்புகிறோம். இந்த அரங்கத்திற்கு வந்து நீங்களுடைய அனுபவமான வார்த்தைகளை சொன்னதற்கு மிக்க நன்றி. வணக்கம். உங்கள் குடும்ப உறவில் உள்ள கேள்விகளுக்கு பதில் வேண்டுமா? 9840873222 என்ற எண்ணிலும் குட் நியூஸ் டிவி N1@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரின் மூலமும் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு தெரிவியுங்கள். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பை வியாழன் மாலை 6:30 மணிக்கு நம்பிக்கை டிவியில் பார்க்கலாம். மேலும் இந்நிகழ்ச்சியை நம்பிக்கை டிவியின் யூடியூப் பக்கத்திலும் பார்க்கலாம். ஏஞ்சல் திருமண தகவல் மையம். இங்கு இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட சரிபார்க்கப்பட்ட தமிழ் பேசுகின்ற கிறிஸ்தவ மணமகன் மற்றும் மணமகள் இருக்கின்றார்கள். மேலும் கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கும் மனைவியை இழந்து இருக்கிற ஒவ்வொரு கணவர்களுக்கும் எங்களிடம் ஏற்ற வரன்கள் உண்டு. சபை பாகுபாடு என்று விரும்புகின்ற தகவல்கள் எங்களிடம் உள்ளது. வீட்டில் இருந்தபடியே நீங்கள் விரும்பும் வரன்களை வாட்ஸ்அப் மூலமாக பார்க்கலாம். இதை குறித்து நீங்கள் மேலும் தெரிந்து கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள் 9600482501 மற்றும் 9789215567. மேலும் தொடர்புக்கு ஏஞ்சல் திருமண தகவல் மையம் CDM AG சர்ச் மதுரை.